Hello everyone, this is Stalin Smart Study, Triple S. இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கான மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அபவுட் ஃப்ரம் ஏஜ் பேரியர் எல்லாருக்கும் ஒரு கஷ்டமான டாபிக் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மேக்ஸை தான் சொல்கிறோம். அது சின்ன கிளாஸில் இருக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, இல்லை பெரியவங்களாக இருந்தாலும் சரி, காலேஜ் லெவல் போனால் கூட கஷ்டமான சப்ஜெக்ட் எது அப்படின்னு கேட்கும்போது கண்ணை மூடிட்டு எல்லோரும் மேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன் மேக்ஸை கஷ்டம்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதோட பேசிக் எல்லாருக்கும் புரியறது கிடையாது. ஸோ அந்த பேசிக் தான் பிரச்சனைன்றதுனால ஸோ அந்த பேசிக்கை நம்ம அடிப்படையை கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கிப்போம் அப்படின்றதுக்காக ஒரு ட்ரை தான் இந்த பேசிக் ஸ்டடி. ஸோ இந்த ஸ்டாலின் ஸ்மார்ட் ஸ்டடியில் நம்ம பேசிக்கான விஷயங்களை நம்ம ஒரு டைம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுவோன்றதுனால இதுக்கு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, நம்ம ஸ்கூல் புக்ஸையும் ஆரம்பிப்போம், ஜென்ரல் ஸ்டடீஸ் போவோம், அப்ளிகேஷன் ஓரியன்டாக பார்ப்போம். இது எங்கே அப்ளை பண்ண முடியுது, நம்மளுக்கு இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுதா, இது எங்கே யூஸ் ஆகுது, ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா நம்மளும் வித்தியாசமாக அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கான்செப்டை ஒரு ஒரு உத்வேகத்தை பார்க்குறவங்களுக்கு கொடுக்கறது தான் இவங்களோட எய்மாக இருக்குது இதில். ஸோ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் மேக்ஸில் ஒரு சில டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கான விஷயங்கள். ஓகே, ஸோ அந்த அடிப்படை என்னும்போது அவங்க கொடுக்குற ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன கொடுக்குறாங்க பாருங்கள். 6th ஸ்டாண்டர்ட் பசங்க ஒரு 10-11 வயசு இருக்கும் அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வார்த்தையை சக்ஸஸர், செகண்ட் வார்த்தை ப்ரெடசஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. சக்ஸஸர்னால் என்ன? தொடரி. ப்ரெடசஸர்னால் என்ன? முன்னி. தொடரினா தொடர்ச்சியாக வர்றது, முன்னினா ஆல்ரெடி அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். 999 + 1 999 + 1 அது கூட ஒன்று கூட்டும்போது என்ன ஆகுதுன்னா அந்த நம்பர் அதிகமாகுது. ஸோ இட் பிகம்ஸ் 1000, 1000 மாறுது. அது பேர் தொடரி. ப்ரெடசஸர்னால் என்ன? முன்னி. அப்போ ஒரு நம்பர் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த நம்பர் என்னவாக இருந்திருக்கும், அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ 1000ல் -1, அப்போ எதனாச்சு, இந்த 1000 எப்போ வந்துச்சுன்னா 999 இருக்கும்போது தான் 1000 வரும். அப்போ 999 அதுக்கு முன்னி, அது முன்னாடியே வந்துச்சு அந்த நம்பர். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், 1000க்கு வரும் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ சக்ஸஸர்ன்றது இதோட ஒன்று அதிகமாக இருக்கும், ப்ரெடசஸர்ன்றது கொடுத்த நம்பரோட ஒன்று கம்மியாக இருக்கும். இது பேர் சக்ஸஸர், ப்ரெடசஸர், தொடரி, முன்னி. இதை கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒரு எண்ணுக்கும் இன்னொரு எண்ணுக்கும், இப்போ பேசிக்காக பார்க்கும்போது 1 இருக்குது, 2 இருக்குது, நம்பர் 1, நம்பர் 2. ஸோ நம்பர் 1க்கு அப்புறம் நம்பர் 2 வருதுன்னா அது சக்ஸஸர். நம்பர் 2 வரதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சாங்க, 1, அப்போ அது ப்ரெடசஸர். இதை பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது நம்ம. ஸோ இது கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜிகே ஜென்ரல் நாலேஜில் பொது அறிவில் ஒரு சில திங்ஸை கொடுக்குறாங்க. அதை தமிழ்நாட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். டிஎன் தமிழ்நாட்டில் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வனப்பகுதி இருக்குது, ஃபாரஸ்ட் ஏரியா. இதில் ஒரு நம்பர் ஈஸியான நம்பர் 26, 26 ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த நம்பர் நம்ம மறந்தால் கூட பிரச்சனை கிடையாது. 26,345 26,345 சதுர கிலோமீட்டர் நம்மளுக்கு என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வனப்பகுதியாக இருக்குது. சத்தியமங்கலம், ஆனைமலை அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது. அடுத்தது 2வது பையன் என்ன சொல்கிறாங்கன்னா, பால்வெளி திரள், மில்கிவே கேலக்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இருக்கிறோம்ல, நம்மளுடைய சூரியன் இருக்குது, அதை சுற்றி இருக்கிற எல்லாமே நட்சத்திரங்கள் தானே சொல்கிறாங்க. அப்போ ஏறத்தாழ 20,000 கோடி நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 20,000 crore stars அட் ப்ரெசன்ட் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஜென்ரல் நாலேஜ் டாபிக். ஒரு 2 டாபிக் நம்ம அதை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நம்ம சக்ஸஸர்னா என்ன, ப்ரெடசஸர்னா என்னென்னு பார்க்குறோம். அடுத்து ஜென்ரல் நாலேஜில் தமிழ்நாட்டில் இருக்கிற வனப்பகுதி ஃபாரஸ்ட் லேண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்க்குறோம். 26,345 ஸ்கொயர் கிலோமீட்டர், சதுர கிலோமீட்டர் பார்க்குறோம். அப்புறம் மில்கிவே கேலக்ஸியில் எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குது, 20,000 crore stars, 20,000 கோடி நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிறோம். இப்போ அதை தாண்டி முக்கியமான கேள்வி, ஒரு கேள்வி படிச்சுக்கலாம் இதில். கொஸ்டின் நம்பர் 1, ஹவு மெனி thousands ஆர் தேர் இன் 1 lakh? 1,00,000 எத்தனை ஆயிரங்கள் உள்ளன? உடனே யோசிக்கூடாது, ஐயோ 1000 இருக்குது, லட்சம் இருக்குது, எப்படி போடுறது? நம்ம பேசிக்காக நம்மலாம் ரூபாய்களை பார்க்குறோம், நம்ம காதால் கேட்குறோம். ஸோ அப்போ 1,00,000ன்றது எத்தனை 0 இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அது எத்தனை இலக்கங்கள் இருக்குது. அப்போ 1,00,000 மொத்தம் 5 0, 1க்கு அப்புறம் 5 0 போடுறோம். அப்போ 1000 எத்தனை 0 இருக்குது, 3 0 போடுறோம். ஸோ 1,00,000 5 0,
கீழே ஒரு 3 ஜீரோ. இந்த ஜீரோவெல்லாம் கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ண பிறகு என்ன நினச்சுன்னா நடுவில் 100 நின்றுச்சு. அப்போ 1,00,000ல் 100 ஆயிரங்கள் இருக்குது, அதாவது 100,000s அதில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களை ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே நம்மளுக்கு இந்த மேக்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதுன்னா ப்ராக்டிஸ். என்ன ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? இப்போ சக்ஸஸர்னு வச்சு நான் 2 நம்பரும் கொடுத்துருக்கேன், 999ம் 1000ம் கொடுத்துருக்கேன். நான் சொல்லும் போது என்ன பண்ணேன்னா 2 and 1 வச்சு சொன்னேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோம் ஒர்க் மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 10ஓட சக்ஸஸர் என்ன நீங்கள் யோசிங்க. 99க்கு ப்ரெடிசஸர் என்ன அதை நீங்கள் யோசிங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அது நமக்கு நடத்துனதுக்கும் நம்மளுக்கு கேள்விப்பட்டதுக்கும் இதுக்கும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இந்த டாபிக் நம்மளுக்கு புரிஞ்சிச்சு. அப்போ சக்ஸஸர்னால் என்ன, ப்ரெடிசஸர்னால் என்ன அப்படின்னு நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் செகண்ட்லி இந்த கொஸ்டின் நம்பர் 1ன்னு சொன்னால அது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஹவு மெனி thousands ஆர் தேர் இன் 1 lakh, இந்த 2 தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நடுவில் இருக்கிறது வந்து பொது அறிவு, ஜென்ரல் நாலேஜ். ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன டாபிக்ஸ்லேருந்து ஆரம்பித்தா தான் நம்ம பெரிய டாபிக்ஸ் வரும்போது நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். தேங்க்யூ ஃபார் சீயிங் அண்ட் விசிட்டிங். தேங்க்யூ.